Good evening, praise Lord. Welcome to this video. என்னுடைய டீச்சிங் கெரியரில் நான் கற்றுக்கொண்ட முக்கியமான பாடம், நிறைய பேர் கூட பழகியிருக்கேன், லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருக்கூடையும் பழகியிருக்கேன். எங்கள் ஹஸ்பண்டும் ஒரு சீசன்டு பாலிட்டிஷியன் மாதிரி பேசுவார். ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, ஆர்ட்ஸ் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்க்கு ரொம்ப நினப்பு ஜாஸ்தி இருக்கும் அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க. அதனால் நம்ம தான் கொஞ்சம் பொறுமையாக போகணும் அப்படின்னு குடும்பத்தில் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்கிட்டலாம் இப்போயும் அப்படி தான் இருக்காங்க. லேடிஸ் வந்து கதவுக்கு பின்னாடி தான் நிற்கணும். அது மாதிரி ஏதோ ஒன்று பேசணும் அப்படின்னா அந்த கதவுக்கு பின்னாடி நின்று தான் பேசுகிறாங்க. இப்போ கூட அப்படி தான் இருக்காங்க. ஒரு மினிஸ்டர் பேசுகிறத நான் கேட்டேன், நீங்கள் லேடிஸ்லாம் வந்து இதெல்லாம் வெளியே படிச்சுட்டு அப்படியெல்லாம் நீங்கள் வெளியே வராதிங்க, வீட்டுக்கு திரும்பி போயிடுங்க அப்படின்னு அவர் ஆலோசனை சொல்கிறாரு. அது உண்மையாக இருக்கலாம். ஏன்னா அந்த நம்ம விழக்கூடிய குழிகள் நிறைய இருக்குது. நானே வந்து கல்லூரி முடிச்சுட்டு நான் வெளியே வரும்போது ஏற்கனவே சொன்னபடி என்னுடைய கணவர் வந்து அவர் என்னோட பெரியவர் ரொம்ப. ஆனால் நான் வந்து தேவனுடைய பிள்ளையாக நான் கற்றுக்கொண்ட முக்கியமான பாடம் வந்து, உதடுகளின் பேச்சு வந்து வறுமை தான் தரும். அனாவசியமாக பேசக்கூடிய வீணான வார்த்தைகள், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் குறித்து நம்ம கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணுமா இருக்குது. அது வசனம் அப்படி இருக்குது. திருவையில் எங்கள் அம்மா அதை சொல்லி தந்திருக்காங்க. நாங்கள் கூட கணக்கு கொடுக்கணுன்னா மேத்ஸ் அம்மா அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணுவோம். எங்கள் அம்மா இல்லை, அந்த கணக்கு வேறு, அதுக்கு பேர் வந்து அக்கௌண்ட் அப்படின்லாம் சொல்லி தருவாங்க. இப்போ இல்லை, வீணான வார்த்தைகளை நம்ம பேசினாலே நம்ம பேச வறுமை தான் நமக்கு வந்து சேருது. ஸோ இது வீட்லேயும் அது பொருந்தும். நம்முடைய குடும்பத்துலேயோ எப்போவுமே நம்ம அலர்ட்டாக இல்லைன்னா வீண் பேச்சு வந்து பாம்பு மாதிரி, காலை சுற்றின பாம்பு கடிக்காமல் விடாதுன்னு கடிச்சு விட்ரும். அதில் பயனே கிடையாது. பொதுவாக அதுமாரி அதுமாரி ஆர்ட்ஸ் காலேஜ் டீச்சர்ஸு நினப்பு ஜாஸ்தி அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம படிக்க நீங்கள் வேதாமத்தையே படித்தாலும், ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கேத்லிக் கேர்ள், அவங்க சொன்னாங்க, வேதாமத்தையே நீங்கள் படித்தாலும் உன்னத பாட்டில் வந்து என் பிரியமே என் ரூபவதின் அப்படிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் மாம்சீகமாக படித்து ஏதோ ஒரு குழியில் நீங்கள் விழுந்துருவீங்க. தாவீதே விழுந்துட்டான் பாருங்க. அது போல் நம்ம நடக்கக்கூடிய பாதை ரொம்ப நேரவாக இருக்குது. 2 பக்கமும் வந்து சாக்கடை இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜான் பனியன் அவர் எழுதுகிறாரு. ஸோ அந்த இதில் வந்து தாவீதே விழுந்து அவ்வளோ பெரிய ஞானி அவரே வந்து விழுந்துட்டார் இல்லையா. ஸோ அதுமாரி நமக்கு சோதனைகள் நேர முடியும். அதனால் வேதாமத்தை படிக்கக்கூடிய குருமார்கள் நடுவில் இப்படி கையை வச்சு தான் படிப்பாங்களாம். நீங்கள் கத்தோலிக்க குருமார்கள் அவங்க நிறைய பேர் மேரேஜ்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த ஃபாதர்ஸ் வந்து இப்போ இல்லை, கையை குறுக்க வச்சு தான் படிப்பாங்க. நிறைய பேருக்கு வேதாமத்தா படிக்க அனுமதியே இல்லையா ரொம்ப நாள். ஸோ இப்போல்லாம் வந்து நம்ம வேதாமத்தா படிக்கிறோம். அது போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அவங்களுடைய சிந்தனையில் வந்து அதுமாரி மாம்சீக செக்ஷுவல் இது தான் இருக்கும். அப்படின்னா வந்து எதை பார்த்தாலும் உங்களுக்கு அப்படி தான் தோணும். எதை பார்த்தாலும் அதான் தோணும். அதுமாரி இல்லை, கோவிலுக்கு போனாலும் ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, கோயில்னால ஒரு மாதிரி அதுமாரி மோசமான இது நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி தோணும் மேடம் அப்படி சொல்லுவாங்க. கோயிலில் தான் எனக்கு வேலைன்னா அப்போ பாஸ்டரை வச்சுட்டுக்கிறீங்களான்னு கேட்பாங்க. அது போல் அதுமாரி ஏதோ எந்த வார்த்தையுமே நீங்கள் பேச முடியாத சூழ்நிலை வந்துடும். அதுமாரி நம்ம சிந்தனைகளுக்கு ஆசிரியர்கள் நம்ம இடம் கொடுக்காதது தான் அந்த மாதிரி காரணமாக, நம்மளுடைய ஃபெயில்யூருக்கு மெயினான காரணமாக நான் அதை சொல்வேன். இருக்கலாம். நம்ம
எந்த எழுத்து எந்த வார்த்தைக்கும் அந்த மாதிரி மீனிங் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள். ஸோ அது உதவாது, அது நம்மளை ஃபெயில்யூருக்கு தான் அது நடத்தும். ஸோ நம்முடைய எதிர்காலம், ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர், லேடிஸ் வெல்ஃபேர் அதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு நம்ம ஜபஜீவியம் உள்ளவங்களாம் இல்லைன்னா இந்த மாதிரிலாம் சாத்தானம்ல சாக்கடையில், குழியில், பிக்ஸ்டைலெல்லாம் கொண்டு போய் இறக்கிடுவான். அது நான் இந்த ஊருக்கு நான் ஊழியக்காரியாக தான் வந்தேன். ஸோ அப்போது நான் எச்சரிக்கையாக வாயில் பெரிய பிளாஸ்டர் போட்டு ஒட்டி இருந்ததுனால நான் பழச்சிக்கிட்டேன். இப்போ எங்கள் வீட்டில் எல்லோருமே சொன்னாங்க அது மாதிரியா பழச்சிக்கிட்டா அப்படின்னு. அதை தான் நான் இதில் ஷேர் பண்ண விரும்புகிறேன்.